நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு மணி நேரமா தரேன். எங்க இருக்கு அந்த புக்? எதுல இருக்கும்? டேய், அந்த புக் ஆத்தர் பேர் என்ன? எங்க தாத்தா பேர் வேலுச்சாமி, எஸ்கேஎஸ் வேலுச்சாமி. ஐயோ, ஆத்தர்னா புக் எழுதுனவங்க பேரு. ஓ அதுவா? அது வந்து நல்ல பேர். இது என்ன பேர் இது? சாமிநாதன், கு சாமிநாதன். சாமிநாதனா? புக் டைட்டிலே நாபி கமலும் நா ருசியும். டேய், அந்த புக்ல இங்க கிடைக்காதுடா. டேய் யாரா சொன்னா? யாரை ஏமாத்த பாக்குற? பிரின்சிபல் காலேஜ் ஆரம்பிச்ச புதுசு என்ன சொன்னாரு? எவ்ரி அண்ட் ஈச் புக்ஸ் ஆர் அவைலபிள் இன் காலேஜ்னு சொல்லிருக்காரு. நான் பாக்குறேன் பாரு. டேய், அந்த புக்ல இங்க கிடைக்காதுடா. மோர் மார்க்கெட்ல தானே கிடைக்கும். மார்க்கெட்ல காய்கறி தானே கிடைக்கும். சும்மா ஏமாத்திட்டு இருக்காரு. டேய், அந்த மார்க்கெட்ல புக்லாம் செகண்ட்ஸ்ல விப்பாங்க. அதெல்லாம் 10 ரூபா 15 ரூபா சொல்லுவாங்கடா. அதெல்லாம் கட்டுப்படியாவ தேடு. ஆமா, அத நானே வாங்கி தரேன், வாடா. வசதியா? 10 ரூபால நாடா வசதி. ப்ளீஸ் கம். வாடா. என்னமோப்பா. டேய், பூஜா மேம்டா. பூஜா மேம். டேய் வாடா. வா. குட் மார்னிங் மேம். ஹே, குட் மார்னிங் மேம். என்ன மேம், நீங்களாம் இருக்கீங்கன்னு தான் நாங்களாம் இவ்வளோ தைரியமாக இருந்தோம். கட்சியில் சிவாக்கே இப்படி ஆச்சா மேம்? டேய், நடந்ததுக்கு அவங்க என்னடா பண்ணுவாங்க? இதுக்கெல்லாம் காரணம் அந்த கரஸ்பாண்டன்ட் பையனும் பிரின்சிபாலும் தான். ஏய், அவங்கள காரணம் இல்லடா. மேம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது மேம். அதெல்லாம் ஒரு பெரிய மாஸ்டர் பிளான். பிளான் தான். பிளான் போட்டானுங்களே. சிவா வரட்டும், பார்த்துப்போம். சிவா எப்படி இருக்கா? நல்லா இருக்கான். எல்லாமே செட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஃபீல் ஆகிட்டு இருக்கான்னு எங்களுக்கு தான் மேம் தெரியும். அவங்க அம்மாவை பற்றி உங்களுக்கே நல்லா தெரியும். போகும்போது வரும்போதெல்லாம் பேசி அவனை நோகடிச்சிட்டு இருக்காங்க மேம். சரி விடுங்கப்பா. இன்னும் 1 வீக் தானே, அப்புறம் இங்க தானே வரப்போறான். வரட்டும். வந்த பிறகு தானே எல்லா கச்சேரியும் இருக்கு. இத பாருங்க, இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயாச்சு. சும்மா இதை மேல மேல வளர்க்கணும்னு நினைக்காதீங்க. அது யாருக்குமே நல்லதில்ல. மேம் என்ன மேம் இது புதுசா இருக்குது? ஐபேடா? எவ்வளோ மேம் ஆச்சு? என்னது இல்ல, கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஓ, கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்றீங்களா மேம்? நாங்களாம் படிப்புல ரொம்ப பாதிக்கப்பட்ட பசங்க. அதனால கொஸ்டின் பேப்பரை எங்களுக்கு எதனா காமிச்சு கருணை காமிக்கலாம்ல. யார் நீ? ஏன்டா ஆன்சர் பேப்பரை கொடுத்தாலே எழுதுறதுக்கு கை வலிக்குன்னு பாயில எழுந்து போவ. கொஸ்டின் பேப்பரா? சும்மா மேம். டேய், அமைதியாடுறா. மேம், கொஸ்டின் பேப்பர் தான் காட்ட மாட்டீங்க. அதை கொடுங்க, கேம்ஸ் ஆவது விளையாட்டு தரேன். என்ன கேம்ஸ்? வீடியோ கேம், ஆங்கிரி பேர்ட் எக்ஸெட்ரா கேம்ஸ். மேம் கொடுங்க மேம், நான் விளையாட்டு தரேன். ஏய், நான் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணனும். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. மேம், கொஸ்டின் பேப்பர்லாம் அப்புறம் ரெடி பண்ணிக்கலாம் மேம். ஐபேட் இருந்தா கொடுங்க மேம், கேம்ஸ் விளையாட்டு தரேன். சின்ன வயசுல இருந்து எனக்கு கேம் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஐபேட்ல சின்ன வயசுல இருந்து அது வந்தே 4 வருஷம் தான் ஆகுது. நீ பிறந்த 1964. அப்புறம் எப்படி சின்ன வயசுல விளையாடுறப்ப? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுடா. ஐபேடுக்கு நான் அடிக்டரா? மேம் கொடுங்க மேம், தயவு செய்து கொடுங்க மேம். விளையாடிட்டு உடனே கொடுத்துருவேன். ஏய், ஏன்டா என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? நான் வேலையை பார்க்கணும். போங்க முதல்ல. மேம் கொஞ்சம் விளையாட்டு கொடுத்துறேன் மேம். ஒரு நிமிஷம். பரீட்சை பேடு பாத்திருக்கியா நீ? அப்புறம் எதுக்கு ஐபேடு? போ. நான் பாத்துக்கிறேன் மேம், நீங்க உங்க வேலை பாருங்க. போ. அடிக்காதடா, எங்க வந்தாலும் அடிக்கிறீடா. வெற்றி, எனக்கும் லைப்ரரி கார்டு வேணும்டா. ஏய், உனக்கு ஐடி கார்டு வாங்குறதுக்கே 1008 பிரச்சனை இருந்துச்சு. இல்ல உனக்கு லைப்ரரி கார்டு வேறயா? பழனி, 12th புக்லாம் கிடைக்காதுடா. டேய், எனக்கு என்ன அவ்வளோவாடா அறிவு இல்லாமல் போயிடும். லைப்ரரியில் 12th புக் இருக்காதுன்றது எனக்கும் தெரியும்டா. எப்படி இருந்தாலும் அட்டம்ப்ட்ல கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிடுவேன் இல்லையா? அதுக்கப்புறம் இந்த லைப்ரரியில தான் நான் படிக்கணும். அதான் இப்பயே வாங்கி வச்சுக்கலான்னு. அப்படி பண்ணி என்ன ஒரு ஆர்வம். இந்த ஆர்வத்தை நீ 12th காட்டிருந்தா ஸ்டேட் ஃபர்ஸ்டே வாங்கியிருப்பேடா. மிஸ் பண்ணிட்டேன். நான் 12th ஃபெயில் ஆனது கூட ஃபீல் பண்ணலடா வெற்றி. ஆனால் வளராத இவெல்லாம் வாய் பேசுகிறா பார்த்தியா? அதான்டா என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட்டாதான் புத்தி வரும்னு பெரியவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ தான் எனக்கு அது தெரியுது. வாடா போலாமா? போலாமா? குட் மார்னிங் மேம். மார்னிங் மேம். குட் மார்னிங். என்ன மேம், கிளாஸை கட் அடிச்சுட்டு கேம் ஆடுறீங்களா? எனக்கு இருக்கிற வேலைக்கு கேம் சொன்னதான் மிச்சம். என்ன மேம், எவ்வளோ புக்ஸ்லாம் திறந்து வச்சு என்ன மேம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்களும் எங்களோட சேர்ந்து எக்ஸாம் எழுத போறீங்களா மேம்? கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ண சொல்லிருக்காங்கப்பா. ஓ, அப்போ ஜாலி தான்.
இந்த செமஸ்டர் நாங்க எல்லாரும் சென்டம் தான். மேம் கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி நம்ம எல்லாருக்கும் மெயில் ஐடியில சென்ட் பண்ணிடுவாங்க. பாருடா, வர வர வாய் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. என்ன பழனி, நீ மட்டும் அமைதியா இருக்க? பின்ன என்ன மேம், நீங்கள் ரெடி பண்ணுறது +2 கொஸ்டின் பேப்பராக இருந்தால் நான் சந்தோஷப்படலாம். அது காலேஜ் கொஸ்டின் பேப்பர், அதுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லைல்ல. ஏய், மெதுவா பேசு, யாராவது கேட்ட போறாங்க. சாரி மேம். ஆமா, ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா? நல்லா படிச்சுட்டு இருக்கேன் மேம். படிப்பியோ பிட் அடிப்பியோ தயவு செய்து பாஸ் ஆயிடு. லைப்ரரியில வந்து பேசவே கூடாது. நீங்க என்னன்னா சிரிச்சு கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க. மெதுவா பேசுங்க, மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆக போகுது. சாரி மேம். ஸ்டெல்லா, ஏதோ நோட்ஸ் எடுக்கணும்னு சொன்னல? ஆ எடுத்துட்டு வரேன். மேம், இந்த ஐபேட் யாரோடது மேம்? உங்களுதா? என்னது இல்ல, மேனேஜ்மெண்டோடது. ஓ ஓகே மேம், நான் புக் எடுத்துட்டு வரேன். என்ன வெற்றி, பிராக்டிஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மேம். ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணுவோமா இல்லையான்னு தெரியல மேம். என்ன பேசிட்டு இருக்க நீ? அன்னைக்கு அந்த பசங்க நம்ம காலேஜை பத்தி எவ்வளவு கேவலமா பேசினாங்கன்னு நீ பார்த்தல. அதுக்கப்புறமாவும் நீ இப்படி பேசிட்டு இருக்க. இதுக்காக தான் நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேனா? நல்லா சொல்லுங்க மேம், நாங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டோம், கேட்கவே மாட்றான். இல்லை மேம், நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். 2 டீமா இருந்தோம், இப்போ ஒரு டீம் தான் இருக்கு. அவங்கள விட்டுட்டு எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவோன்னு பயமா இருக்கு. இதுதானே நீ சொல்ல போற? இல்லை மேம், பயம்லாம் இல்லை அப்புறம் என்ன? மேம். இந்த காம்படிஷனில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ட்ராஃபி வின் பண்ணிட்டோன்னா நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி எங்கள் டீமும் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் சிவா டீமுக்கு எங்கள் மேலே உள்ள கோவம் இன்னும் அதிகமாக தானே மேம் ஆகும். ஆனால் அதுக்காக நம்ம இல்லடா, எல்லாம் ஒன்றும் பேசியே முடிக்கல. இதுவே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு வையேன், அவங்க வராதால் தான் நம்ம கலந்துக்கலாம்னு நினைப்பாங்க. இந்த விஷயத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, சிவா புரிஞ்சுப்பான்ற நம்பிக்கை கண்டிப்பாக எனக்கு இருக்கு மேம். எல்லாம் கரெக்ட் தான் வெற்றி. ஆனா இல்லை மேம், எங்களுக்கு இந்த ட்ராஃபியோட எங்கள் 2 டீமோட ஃப்ரெண்ட்ஷிப் தான் மேம் முக்கியம். குட் வெற்றி. நான் கூட இத பத்தி யோசிக்கல. ஆனா இந்த சின்ன வயசுல இவ்ளோ யோசிக்கிற பாரு, கிரேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவா, இதான் நம்ம ஏரியா புதுப்பேட்டை. இது 8th பிளாக்கு, அது 9th பிளாக்கு. நம்ம பிளாக் அந்த பக்கம் இருக்குது, அதை நோக்கி தான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். டேய், இந்த 8th பிளாக்ல சரோஜா தேவின்னு ஒரு பொண்ணு இருக்கு, சூப்பரா இருக்கும். நம்ம ஏரியால நம்ம தான் கத்து, ஹீரோ எல்லாமே நாங்க தான். பர்ஃபெக்ட் ஆஃப் இந்தியா. என்னது பர்ஃபெக்ட் ஆஃப் இந்தியாவா? முதல்ல நேற்று வாங்க 10 ரூபா கொடுறா. சாரு 35,000 கொடுத்து ட்ரிபிள் பெட்ரூம்ல தங்கிட்டு இருக்காரு. 3,300 கொடுத்து தண்ணி வசதி இல்லாம தங்கிட்டு இருக்கான். என்ன பேச்சு பேசுற பத்தியாவன்? டேய், நீ ரூம்ல தனியா இருப்பியே, போர் அடிக்குமே, நீங்க கூட்டிட்டு வந்தா இவனோட எப்படி பேசுறான்? ஆமா சாரு, ஊட்டியில வந்து அப்படியே குளு குளுன்னு ஒரு இடத்துல ஷூட் ரூம் போட்டு கொடுத்துட்டாரு. அப்படியே சங்கர் பார்த்தாருன்னா இந்த இடத்துல ஒரு சாங் ஷூட் பண்ணாம போக மாட்டாரு. இந்த இடத்துக்கு கூட்டு வந்தா பெருசா பேசிட்டு இருக்கு பாரு. சிவா, டேய் ஏன்டா கம்முன்னு இரு, எனக்கு இந்த ஏரியா பிடிச்சிருக்கு. கேட்டல, என்ன பத்தி எதுவும் நான் பேசு. எங்க மம்மி டேடியை டேமேஜ் பண்ணா கூட நான் அதுவும் கேட்டுக்க மாட்டேன். எங்க ஏரியா பத்தி எதனா பேசினா சத்தியமா தாங்கிக்க மாட்டேன்டா. இங்க கொலை இருக்கும், சாரி கொசு இருக்கும், ஆனா கொலை இருக்காது. படம் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு கட் அவுட் வைப்பானுங்க, பேனர் வைப்பானுங்க, பால் அபிஷேகம் பண்ணுவானுங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டப்படுத்துற ஏரியாடா எங்க ஏரியா. ஃபார் எக்ஸாம்பிள், பவர் ஸ்டார் படத்தை பப்ளிசிட்டி பண்ணது யாரு? யாரு? எல்லாம் எங்க ஏரியா பசங்க. அந்த அளவுக்கு பாசக்கார பசங்கடா. ஊன்னா உயிரை கொடுத்துருவானுங்க. எதுக்கு உயிரை கொடு. இப்பெல்லாம் கொடுக்க முடியாது, கொஞ்சம் நாளாகும். சரியா? ஆளை பாரு, தளபதி படத்தை பார்த்துட்டு வந்து டயலாக் பேசிட்டு இருக்கான்டா. என் பிளானையே சொதப்பிட்டான். இவன் வீட்டுக்கு போயிருந்தாவது கேம் ஏதாவது விளையாண்டு ஜாலியா இருந்திருப்பேன். டேய், கேம்னு தான் இன்னொன்னு ஞாபகம் வருது. அன்னைக்கு பூஜை மேம் ஏதோ ஒன்று வச்சிருந்தாங்கடா, பெரிய வீடியோ கேம் மாதிரி ஒரு பட்டன் இருந்தது. அது பேர் கூட ஆப்பேடு தானே? ஆப்பாடு கருவாடுன்னு என்ன சொல்றா? டேய், மேம் எதுவும் புதுசா வாங்கியிருக்காங்களா? அது மேமோடது இல்லைன்னு நினைக்கிறேன். காலேஜ்ல இருந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டின் பேப்பரா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களடா. டேய், ஐபேட சொல்றான்டா. ஏய், அதான்டா, அது இருந்துன்னு வச்சுக்க, ஜாலியா இருக்குடா, விளையாடினே இருக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, ஃபுல்லா ஜாலியா இருக்குது. ஜாலியா இருக்கும். எல்லா பொருளும் வாங்குற புதுசுல அப்படிதான்டா இருக்கும். அதுக்கப்புறம் போர் அடிச்சிடும். இவனை பாருடா, போர் அடிக்குமா? அது போடா. அது இருந்ததுன்னா ஃபேமிலி தேவையில்ல, ஃப்ரெண்டு தேவையில்ல, மம்மி தேவையில்ல, புருஷன் தேவையில்ல, பொண்டாட்டி தேவையில்ல, எல்லாம் சொல்லுவாங்க. எதுவும் தேவையில்ல. பேசாம நீ என்ன பண்ற, உங்க அம்மா கிட்ட போய் சொல்லி உனக்கு எனக்கு இவனுக்கு தலைக்கு ஒண்ணு ஆர்டர் பண்றேன். ஓகே? தலைக்கு ஒண்ணு ஐபேட், அதுவும் எங்க அம்மா கிட்ட. ஆமாண்டா, நான் இப்ப சஸ்பெண்ட் ஆகி உட்காந்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? இந்த நிலைமையில நான் போய் கேட்ட எக்ஸாம் பேட் கூட எங்க அம்மா வாங்கி தர மாட்டாங்க.
டேய் இப்பெல்லாம் 12th பசங்க கூட ஆளுக்கு ஒன்று வச்சு சுத்துறாங்கடா பையில ஐபேட். கதிரேசன், அது 12th படிச்சவங்களுக்கு. நீ சிறுவர் சீர்திருத்த பள்ளியில படிச்சிருக்க, ஞாபகம் இருக்கா? நீ ஒன்றும் கவலைப்படாத, ஜீவா மனசு வச்சு வாங்கி தர முடியும். என்னத்த மனசு வச்சா என் மனசை எந்த மாரோடு கடையில் வச்சு வாங்குவேன்? என்னடா லூஸ் மாதிரி வளர்ற? அதான் உங்க அக்கா கல்யாணம் சேர்த்து வச்சிருக்கல, அதெல்லாம் வாங்கி கொடு. அப்ப நான் எப்படி எங்க அக்கா கல்யாணத்தை நடத்துவேன்? அதான் உங்க அக்கா கல்யாணம் நடக்காதுல, அந்த ப்ரொஃபசர் கூட்டின்னு ஓட போகுதுல. ஓட போதா? உன்னை செருப்பால அடிப்பேன். ஏன்டா நீ ஐபேட் பாக்குறதுக்கும் வீடியோ கேம் விளையாடுறதுக்கும் என் அக்கா ஓடி போணுமாடா? டேய் இப்போ ஏன்டா டென்ஷன் ஆவற? நானா எனக்கு மட்டுமா கேட்டேன்? நம்ம எல்லாருக்கும் தானே கேட்டேன். ஓஹோ, நீங்க எல்லாரும் விளையாடுறதுக்கு எங்க அக்கா வாழ்க்கை தான் கிடைச்சோ? அங்கடா சத்தம். உங்க ஏரியானால பாக்குறேன். காலேஜுக்குள்ள வாடா. என்கிட்ட கேட்கறதுக்கு உங்க அப்பா கிட்ட கேளண்டா. சும்மா தானே சுத்திட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு வாங்குறது. ஆமா, அவர் வாங்கி கொடுத்துட்டு தான் மறுவேளை பாப்பாரு. போடா. ஏய் குண்ணு குடியா, படிப்புக்கு தேவைன்னு சொல்லி அப்படி கேட்டு கேக்குறியா? அப்பா அவரே ஒரு பாறேன். என்னடா? ஒன்றும் இல்லை, காலேஜ் எக்ஸாமில் ஏதோ 50,000 கொடுத்து ஐபேட் வாங்கினா படிச்சு பாஸ் ஆகிடலாமா? இவனுக்கு 2 பேரும் சொல்கிறானுங்க. வாங்கி கொடுக்குறியா? அதான் 6ஆம் கிளாஸ்லயே வாங்கி கொடுத்துருடா பேடு. அது இல்லைப்பா, இது கம்ப்யூட்டர் மாதிரி குட்டியா இருக்கும், கையில் வச்சுக்கலாம், பொம்மை பார்க்கலாம், வீடியோ கேம் எல்லாமே விளையாடலாம். சரிடா, நீ காலேஜுக்கே போவேனா இனிமே? உனக்கு ஃபீஸ் கட்டுறதே தண்டம். இதில் உனக்கு ஐபேடு அந்த பேடெல்லாம் வாங்கி தரணுமா? அதெல்லாம் என்னால் முடியாது. நீங்கள் என்ன இந்த திருட்டு கைதியோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கீங்களா? நான் ஏற்கனவே உங்கள் 2 பேருக்கும் சொல்லியிருக்கேன், இவனோட சுத்தாதீங்கடா, கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் நிறுத்திடுவான்னு. ஆமா, இவர் கூட போங்க, ஐநா பக்கத்து ஸ்டாப்ல நிறுத்தி விடுவாரு. அப்படியே அரேஞ்சானா? அம்மா இத பாரு, எதிர் விட்டாக கூட அப்பா பேசிங்க. இல்ல இல்ல இல்ல, இவன போய் சொல்றான். காய்கறி வேணும் சொன்னா நான் வந்து சேர்ந்தான் பாரு எனக்கு. என்னடா பெத்த பையனை கூட பார்க்காம உங்க அப்பா நட்டு காலையில வச்சு அசிங்கப்படுத்திட்டாரு. டேய், என்ன பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச அருமை பெருமைலாம் அவருக்கு தெரியல, அதான் இப்படி கத்திட்டு போறாரு. விடுங்க, பாவம் அவரு. டேய், உங்க அப்பா சொல்றதுல என்னடா தப்பு இருக்குது? நான் மட்டும் அவர் பேச்சு அன்னைக்கே கேட்டிருந்தேன்னா இப்படிலாம் சஸ்பெண்ட் ஆகி உட்காந்துருக்க மாட்டேனே. நேரம் காலேஜில் உட்காந்து படிச்சுட்டு இருந்திருப்பேன். நான் அதான் சொன்னேன், பாத்தியா அவமானப்படுத்திட்டேன். டேய், எங்க ஏரியாக்கே வந்துட்டு என்னைய வேற கலாய்க்கிறீங்களா? இருடா. ஹலோ, எங்கடா இருக்கீங்க? உடனே ஏறி எங்க வீட்டாண்ட வாங்கடா. 2 பேரும் பயங்கரமா கலாய்க்கிறானுங்க. போன இதோ இருடா, நீங்க வா. கொடுங்க கொடுங்க. டேய், ஒரு இருடா. இந்த சார்ஜில். டேய் சிவா, இங்க பாருடா, இந்த கடையில டெமோ பீஸ் இல்ல எங்க? டேய் 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 ஓடா, டேய் டெமோ பீஸ் டேய் டேய் டேய். மாமா மாமா உங்களை தான். எனக்கு இதில் ஒரு சின்ன டவுட்டு. இல்லை, நான் இப்போ ரொம்ப பிஸியாக படிச்சுட்டு இருக்கேன். நான் ஃப்ரீ ஆகிட்டு அப்புறமா சொல்லித்தரேன். 2 மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, எதுவுமே சொல்லி கொடுக்க மாட்டேன்றீங்க. இல்லை, எக்ஸாம் வருதுல்ல, அதான் படிச்சுட்டு இருக்கேன். என்னது? இப்போ என்ன எக்ஸாம் இருக்கு? இப்போன்னா இப்போ இல்லை, இன்னொரு 3-4 மாதம் கழிச்சு வரும் இல்லையா, அதுக்காக இப்போவே ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். ஓ, நான் வேணா ஃப்ரீயானோடனே சொல்லித்தரேன். நீங்க தான் ஃப்ரீயாவே இருக்க மாட்டேன்றீங்களே, எப்போ பார்த்தாலும் புக்கும் கையுமா தான் இருக்கீங்க. நான் கூட மாமா உங்களை பத்தி சொல்லும் போதெல்லாம் ரொம்ப ஒஸ்தியா சொல்றாருன்னு நினைச்சேன். ஆனா நீங்க நல்லா தான் படிக்கிறீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ். 2 நாளாக நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். நீ இப்படி தான் பேசுவ. மாமா, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாம் +2 புக்காவே இருக்குதே, காலேஜ் புக்கு எதுவுமே இல்லை. இல்லை, காலேஜ் புக்கெல்லாம் காலேஜில் தானே இருக்கணும். இப்போ காலேஜுக்கு போனால் காலேஜை மட்டும் தான் பார்க்கணும், வீட்டுக்கு வந்தால் வீட்டை மட்டும் தான் பார்க்கணும். 2த்தையும் போட்டு குழப்பிக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியல? அதான் எனக்கும் வேணும். என்ன மாமா? இல்லை, காலேஜில் பசங்களாம் டவுட்டு கேட்பாங்களா, அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு புக்கை அவனுங்கள்ட்டே கொடுத்துட்டு வந்துடுவேன். அதான். ஓ அப்படியா? காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் மேக்ஸில் என்னெல்லாம் வரும் மாமா? காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் எல்லாமே வரும், என்னெல்லாமோ வரும். இப்போ உனக்கு புரியுற மாதிரி சொல்லணுன்னா, +2ல் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அதுக்கு அடுத்த லெவல் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் வரும். உனக்கு புரியலன்னா சொல்லு, நான் அப்புறம் சொல்லித்தரேன். மாமா, இந்த அல்ஜிப்ரா இங்கே பாரு தேனு, சும்மா இந்த பழைய கேள்விலாம் கேட்டுட்டு இருக்காத. இப்போல்லாம் எவன் காலேஜுக்கு போகிறான்? சின்னதாக ஒரு மிஷின் வந்திருக்கு, அதில் எல்லாத்தையுமே படித்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படியா? அது என்ன மிஷினு? அதான் சின்னதாக ஒரு நோட்டு புத்தகம் மாதிரி இருக்கும், அதுலேயே மேக்ஸ் வருது, சயின்ஸ் வருது, கேம்ஸ் கூட வருது. இதெல்லாம் பார்த்து நானே அசந்து போயிட்டேன்னா பார்த்துக்கேன். ஆனால் அதெல்லாம் உனக்கு தெரியணும்னா நீ காலேஜுக்கு வரணும்.
அதுக்கு பேர் என்ன மாமா? அது பேரு அது ஒரு நல்ல பேரு. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிச்சுட்டு இருந்தேனா, நீ டக்குன்னு கேட்டனால எனக்கு ஞாபகம் வரல. நீ வேணா படிச்சிட்டு நான் வந்து சொல்றேன் உனக்கு. பழனி எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறான் சொல்கிறா பழனி? எனக்கு ஒரு டவுட்ரா. ராங் நம்பரு, ஃபோனை வை. டே வச்சுறாரா? என்னன்னு சொல்கிறா? இன்னைக்கு பூஜா மேம் கையில் ஒன்று வச்சிருந்தாங்களே, அது என்னதுடா? நெய் பாலிஸு. அது இல்லடா, பூஜா மேடமோட கையில் வேற ஒன்று வச்சிருந்தாங்களே அதுடா. ஆமாம் கேந்திடா. டேய் லூசு கும்பிட்ட குப்பி, பெரிய சயின்டிஸ்ட் ஜிடி நாயுடு வீடு கரெக்டாக மெகந்தின்னு கண்டுபிடிச்சி சொல்கிறாரு. நான் +2 ஃபெயில் தான்டா, அதுக்காக கையில் இருக்கிறது மெகந்தின் கூட எனக்கு தெரியாது. அதை கேட்கலடா, அவங்க கையில் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்களடா அதுடா. ஓ அதுவா? ஸ்மால் டிவி இல்லைனா ஸ்மால் லேப்டாப்பாக இருக்கும். இவனா கண்டுபிடிச்சி பேர் வைக்கிறான் பாரு. டே பழனி கேக்குதா? என் நிலமை கொஞ்சம் மோசமாக இருக்குது, உன்னை திட்டுற நிலமையில நான் இல்லை சரியா? மரியாதையாக ஃபோனை வச்சிரு, அசிங்கமாக பேசிடுவேன். ஏய் டே டே சொல்கிறா பழனி. டேய் இல்லைடா, இந்த பூஜா மேடம் கையில் ஒரு மிஷின் மாதிரி வச்சுருந்தாங்கல்ல, அது பேர் என்னடா? ஐபேடு. எதுக்கு கேட்குற? இல்லை அது தெரிஞ்சுக்கலான்னு தான் கூப்பிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிஸ்டர் ஜிடி நாயுடு அதான்டா நம்ம மணிகிட்ட பேசினேன், வெறுப்பேற்றி ஃபோனை வச்சுட்டாரு. நீ ஒரு படித்த நம்ம டீம் லீடர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டேன். சரிடா வைக்கிறான். ஏய் வச்சுறாரா? இந்த ஐபேடுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு. டேய் ஐபேடுக்குலாம் எங்கே இருந்துடா ஸ்பெல்லிங்கு? IPAD பேட், அவள் தான். IPAD அவ்வளோதான். ஓகே சரி எது கேட்குற? இல்லை அதை பற்றி நான் காலையில் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபோனை வச்சிரியா? பாய்டா. கண்டுபிடிச்சிட்டேன், அது அந்த மிஷின் பேரை. அது பேர் ஐபாட். ஐபேடா மாமா? அதான் நான் யூஸ் பண்ணிருக்கேனே. நம்ம ஊர்ல நாகராஜ் மாமா இருந்தாங்கல்ல, அவங்க பொண்ணு ஃபாரின் போயிருந்தாங்களா, அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. நீங்க அதுல மேக்ஸ் சயின்ஸ்லாம் வரும்னு சொல்றீங்க. சொன்னேன். நீங்க எதோ சொல்லி வளர்றீங்க மாமா. காமெடி மாமா நீங்க. இல்ல உனக்கு புரியுற மாதிரி சொல்லணுமேன்றதுக்காக கொஞ்சம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவானா சொல்றா. சிவா, நான் வீட்டில் டிஃபன் சாப்பிடல. நம்ம வீட்டில் என்ன? இங்கேயா தெரியலையே. நான் வேணா சிக்கனை தான் வாங்கிட்டு வந்து வீட்டில் ஹைதராபாத் பிரியாணி செய்யலாமா? நாபிக் கமனம் நடனம் ஆடுற மாதிரி. டேய் வேடா போன. இல்லடா நான் எதுக்கு சொல்றேன்னா பார்த்து பக்கம். குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி என்ன ஃபோன் கால் உனக்கு? அப்புறமா வந்து பேசக்கூடாதா? சொல்ற, மறுபடியும் போன் எடுத்து பார்த்துட்டு இருக்க. அப்படி என்ன அவசரமான கால்? இல்ல வேற ஒரு முக்கியமான காலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதான். அப்படி யாரோட காலுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்க? வேற யாரு? எங்க அப்பா காலுக்காக தான். உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்காடா? அவர் எதுக்கு உனக்கு கால் பண்ண போறாரு? அன்னைக்கு பண்ணார்ல. அன்னைக்கு பண்ணாருன்னா அது அட்வைஸ் பண்றதுக்காக பண்ணிருக்காரு. அது அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருச்சு. நீ அவருக்கு மரியாதை தரதா இருந்தா இனிமேலாவது பிரச்சனை பண்ணாம ஒழுங்கா காலேஜுக்கு போற வழிய பாரு. இங்க பாருமா, இது வரைக்கும் எங்க அப்பா உயிரோட இருக்காரா இல்லையான்றதே தெரியாம இருந்தேன். ஆனா இப்ப உயிரோட தான் இருக்காருன்னு கிளியரா தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம என்னை சுத்தி என்ன நடக்குதுன்றதையும் அவர் கவனிச்சிட்டு இருக்காரு.
நீயே எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காத. கற்பனைலாம் இல்லம்மா, நிஜமா தான் சொல்றேன். நான் சஸ்பெண்ட் ஆன விஷயம் எங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும்? நீங்க சொல்லாமலாம் தெரிஞ்சிருக்கும். அப்பனா அவர் இங்கே தானே எங்கேயோ இருக்காரு. ஆமா, அவர் இங்கதான் இருக்காரு. ஆனா அவர்கிட்ட இருந்து இனிமே எந்த போன் காலும் உனக்கு வராது. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியும் சிவா. இல்லம்மா, கண்டிப்பா போன் வரும். வராதுன்னு சொல்றல. நான் தான் வரும்ன்றேன்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு. வராது. ஏன்னா நான் தான் அவர்கிட்ட போன் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்.